இப்ப இந்த 10வது அதிகாரத்துல நம்ம பார்த்தது அந்த அதாவது சவுலை வந்து அந்த இடத்துல கில்காலில ராஜாவாக அவர்கள் வந்து முடிசூட்டுகிறாங்க. அங்க ராஜாவாக அவர்களை வந்து அதாவது அவனை வந்து முறைப்படி அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ இந்த முறை இரண்டாவது அதாவது முதல் முறை வந்து 9வது அதிகாரத்துல ரகசியமாக சாமுவேல் வந்து அவனை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறாரு. அதுக்கப்புறம் 10வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அதாவது அந்த சீட்டு போட்டு அந்த இடத்துல அவர்கள் வந்து தெரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக இரண்டுமே ஒத்து வருகிறது. மனுஷர்களா சேர்ந்து இவங்க சீட்டு போட்டாலும் அவ்வளவு பெரிய இஸ்ரவேல்ல இருந்து சரியான கோத்திரம், சரியான குடும்பம், சரியான ஆளு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல ஒருவேளை காட்ஸ் கன்ஃபர்மேஷன் இருந்ததா நம்ம பார்த்தோம். அப்ப இந்த 10வது அதிகாரம் முடிக்கும் போது என்னன்னு சொன்னா இப்ப எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. இங்க சவுலும் வந்து தன்னுடைய வீட்டுக்கு கிபியாவில் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு 10வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்துல நம்ம பார்த்தோம். ஆக எல்லாம் போயிட்டாங்க. கடைசியில 27வது வசனம் இப்படி முடிஞ்சது. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். சோ இந்த பொசிஷன்ல இந்த நிலைமையில இந்த கண்டிஷன்ல வந்து அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஒருவேளை எத்தனை வருஷம் கடந்து போச்சு இல்ல எத்தனை மாதங்கள் கடந்து போச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் 11வது அதிகாரம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. அக்காலத்துல அதாவது முதல் 2 வசனங்களை முதல் 4 வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லோரும் நாகாசை நோக்கி, எங்களோட கூட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவனுடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோடு பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த அதாவது நாகாஸ் என்று சொல்லக்கூடிய அம்மோனியன் அவன் வந்து ஒருவேளை அந்த அமனைட் கிங்கா இருக்கலாம், ராஜாவா இருந்திருக்கலாம், அம்மோனியர்களுடைய ராஜாவா இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய கொஞ்சம் ஞாபக சக்தியை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொன்னா இந்த அம்மோனியர் வந்து யார் மூலமா வந்தவங்க சொல்லுங்க. லோத்தினுடைய இரண்டு அதாவது மகள்கள் மூலமாக பிறந்த அந்த 2 மகன்க. ஒருத்தன் வந்து மோவாப், அடுத்தது வந்து அம்மோன். மோவாப், அம்மோன் என்கிற 2 பிள்ளைகள் வந்து அந்த அந்த லோத்துக்கு பிறக்கிறாங்க. ஆக லோத்துக்கு பிறந்த அந்த 2 பிள்ளைகளுமே வந்து தவறான விதத்துல பிறந்தபடினால தேவனுடைய பார்வையில அவர்கள் வந்து அருவருப்பானவர்களாய் இருந்தாங்க. இருந்தாலும் தேவன் அவர்கள் பேர்ல ஒரு பட்சம் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதை இன்னும் நம்ம நோட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுல கூட அந்த மோவாபிய பெண்மணியாகிய அந்த ரூத் வரக்கூடிய அளவிற்கு. அப்ப தேவன் வந்து மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லை. அவர் வந்து எப்பேற்பட்டவனையும் மன்னித்து அவர் வந்து தனக்குள்ளே சேர்க்க வேண்டும் என்கிற விருப்பமுள்ள தேவன் என்கிறத நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இப்படியாக இப்ப இந்த அம்மோனியர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அம்மோனியன் அந்த ராஜா வந்து இப்ப முற்றுகை போடுறான். என்னன்னு சொன்னா அதாவது இந்த அம்மோன் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அதாவது கலிலேய கடல் கீழே வந்து சவக்கடல் இருக்கு. அந்த சவக்கடலுக்கும் மேற்கு பக்கத்துல அவங்க இருக்கிறாங்க. கிழக்கு பக்கத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த பகுதி ஒருவேளை உங்க மேப்ல பைபிள்ல எங்கேயாவது மேப் இருக்குன்னு சொன்னா நம்ம ஓரளவு நம்ம அதை லொக்கேட் பண்ணலாம். ஆமா, இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் தேசப்படம்னு ஒண்ணு இருக்குதா, அதுல பார்த்தா அந்த மோவாபியர், அம்மோனியர்
இவங்க வந்து அதாவது மோவாபியர் கரெக்டா அந்த செங்கடலுக்கு மேற்கு இருக்கிறாங்க, கிழக்கு இருக்கிறாங்க. அம்மோனியர் வந்து கொஞ்சம் மேல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த இடங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல இருந்தவங்க இப்ப அவர்கள் வந்து மேல, அதுக்கு மேல இந்த யாப்போக்கு நதியெல்லாம் வந்து கொஞ்சம் தாண்டிட்டா அதுக்கு மேல வந்து அதாவது அந்த திங்க் என்ன மலை அப்படின்னு சொன்னா கீலேயாத் என்கிற ஒரு மலை வந்து அதுக்கும் அந்த அந்த அம்மோனியருக்கும் கொஞ்சம் மேலையும் டுவர்ட்ஸ் யோர்தான் அந்த பகுதியில் அது இருக்கும். அந்த இடத்து வரைக்கும் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து முற்றுகை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம். அவங்க ஹோல் மிலிட்டரியை கொண்டு வந்து, ஆர்மியை கொண்டு வந்து அந்த இடத்துல அவங்க நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 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 மக்கள், இந்த யாபேசின் மனுஷர்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா இவங்களுக்கு திரும்ப யுத்தம் செய்ய முடியல. இந்த யாபேசின் மனுஷர் வந்து இந்த இஸ்ரவேலர்ல அநேகர் வந்து கொஞ்சம் இவங்களோட ஒரு கலப்பா இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இதற்கு முன்னால அந்த யாரு அதாவது பென்யமின் கோத்திரத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் இல்லாம போனாங்க. அந்த சமயத்துல நம்ம இப்படி இந்த கோத்திரத்துல ஆண்களே இல்லாம போக பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு தொழுகைக்காக வரும்பொழுது இந்த யாபேசன் மனுஷர் வந்து வராம போயிடுறாங்க. ஆக இந்த யாபேசன் மனுஷர் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து இந்த இஸ்ரவேல் இடத்துல போய் நமக்கு உதவி கேட்கணும் அப்படின்றதுல ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஏன்னு சொன்னா நம்ம போகல, அப்புறம் எங்க நம்ம போய் அவங்க கிட்ட உதவி கேட்கறது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் போல. ஆகையினால இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, நேரடியா நம்ம எனிமி கிட்டயே நம்ம வந்து ரெக்கன்சைல் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனிடத்துல போயிட்டு கேட்கிறாங்க. இது மாதிரி எங்களோட நீ உடன்படிக்கை பண்ணிடு, அப்ப நாங்க என்ன செய்யறோம், இந்த இஸ்ரேல் இருந்தாலும் உன்னை நாங்க சேவிக்கிறோம், உங்களை நாங்க வந்து சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து சொல்லிடுறாங்க. சோ இப்ப இந்த முதல் 11 வசனங்கள்ல நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அதாவது இந்த யாபேஸ் கிளையாத் இந்த ஜனங்களை இல்ல இந்த பிராந்தியத்தை சவுல் வந்து விடுவிக்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். விடுவிக்கிற காரியத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த யாராவது ஒருத்தர் 12 அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிங்க. அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறது நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். அப்ப இதுல என்ன பாக்குறோம்னு சொன்னா, இப்ப ஆக்சுவலா இந்த ராஜா கேட்டதுக்கே ஒரு ரீசனே வந்து இந்த அம்மோனியர் வந்து இவங்களுக்கு கொடுத்த பிரச்சனையினாலதான் எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த நாகாஸ் வந்து கொஞ்ச காலமா வந்து இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆக இப்படி இருக்கும் பொழுது இந்த சம்பவங்களின் மத்தியில இப்ப நடக்குது. இப்ப ராஜா ஆயிட்ட பிறகும் இந்த நாகாஸ் வந்து என்ன செய்யறான், அந்த இடத்துல அவர்களை வந்து இப்ப வந்து குறிப்பா அந்த யாபேசின் மனுஷரிடத்துல வந்து வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா இவங்க உடன்படிக்கை பண்ண போகும்பொழுது அவன் என்ன சொல்றான்னா, இப்ப அவன் வந்து கை மேலோங்கிட்டு நான் உங்களுடைய வலது கண்ணை நான் பிடுங்கி இதனால இந்த இஸ்ரவேல் மேல ஒரு நிந்தையை வர பண்ணாதான் நான் உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அவனிடத்துல சொல்லும் போதுதான் இவங்க கடைசியில சொல்றாங்க, சரி எங்களுக்கு ஒரு 7 நாள் தவணை கொடு, எங்க கண்ணை நீ பிடுங்கிறதுக்கு ஒரு 7 நாள் கழிச்சு நீ எங்க கண்ணை பிடுங்க, நாங்க வந்து உன்னோட சண்டை போட முடியுமான்னு சொல்லிட்டு பாக்குறோம், முடியாதுன்னு சொன்னா நாங்க வரோம், எங்க கண்ணெல்லாம் நீ பிடுங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. அப்ப அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்குது, இந்த 4வது வசனத்துல கிபியாவில், அதாவது சவுலனுடைய ஊரு ஆகையினால அந்த கிபியாவின் இடத்துல ஆள் அனுப்புறாங்க. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கிபியாவில் இருக்கக்கூடிய சவுல் அந்த பென்யமின் கோத்திரத்தோட இவங்களுக்கு, அதாவது இருக்கிற மீதி இஸ்ரவேலர் எல்லாரை காட்டிலும் இந்த பென்யமின் கோத்திரத்தோட அவங்களுக்கு கொஞ்சம் உறவு இருக்கு. ஏன்? ஆமா, அந்த யாபேசனுடைய
அங்க அந்த எண்ணம் அவங்க வராதபடினால அவங்க அங்க இருக்கிறவங்களெல்லாம் கொண்டுட்டு அந்த பெண்களை கொண்டு வந்து இங்கே கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இப்ப ஆட்டோமேட்டிக்கா தன்னாலேயே வந்து இந்த சவுலுக்கு வந்து இந்த மக்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறது. ஆகையினால என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல சவுலினிடத்துல வந்து அந்த காரியத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த பழைய இந்த சம்பவம், அதாவது அந்த பென்யமீனரை வந்து ஆண்களை வெட்டி போட்டது, இந்த யாபேசின் மனுஷரை கொண்டு வந்தது, அதெல்லாம் வந்து அந்த அதாவது நியாயாதிபதிகள் 21வது அதிகாரத்துல அந்த 6 இருந்து 14 அந்த பகுதிகளில் நம்ம அதை பார்க்கிறோம். அதை வேணும்னு சொன்னா நீங்க வீட்டுல போயிட்டு அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது 5வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிக்கலாம். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். இப்ப இங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா, இவன் ராஜாவா இருந்தும் ராஜாவா முடிசூட்டப்பட்டும் இவன் என்ன பண்ணிட்டான், திரும்ப தான் ஊருக்கு போயிட்டு வழக்கம் போல எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறான். ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும், ராஜாங்கத்தை அரசாங்கத்தை அமைக்கணும், இந்த ஒரு எண்ணெல்லாம் இல்ல. ஒருவேளை எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து சொந்த ஊருக்கு போயிட்டு அவங்க பாட்டுல போய் அவங்களுடைய நிலத்தை இது பண்றது, இல்ல அவங்க வியாபாரத்தை பார்க்கறது, இது மாதிரி செஞ்சா அது வந்து எப்படி இருக்கும். அந்த மாதிரி இவன் வந்து தன்னுடைய இடத்துல போயிட்டு அவன் வந்து வழக்கம் போல மாடுகளின் பின்னால வயல்ல இருந்து வந்து கடைசியில அவன் கேட்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப 6வது வசனத்துல 6, 7 இந்த 2 வசனங்களை நம்ம படிக்கலாம். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன்மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபமுண்டானாகி ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளில் எல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். இப்ப இந்த 6வது வசனத்துல என்ன அப்படின்னு சொன்னா, சவுல் இந்த செய்தியை கேட்ட உடனேயே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இது வந்து சவுலுக்கு வந்து புதிய காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிந்திருக்கிறோம். ஏற்கனவே வந்து அந்த அதாவது 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் மேல கர்த்தருடைய ஆவியான ஒரு ஆவி வந்து இறங்கினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த இடத்துலயும் கர்த்தருடைய ஆவி அவன் மீது வந்து இறங்கின பொழுது அவன் வந்து என்ன செய்யறான், அவன் வந்து தைரியமா சில காரியங்களை அவன் வந்து செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகையினால இதுல நம்ம காண்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இப்பொழுது தேவ ஆவி அவனை பலப்படுத்தும் பொழுது அவன் தன்னுடைய ராஜாவுக்கு உரிய காரியங்களை அவன் வந்து செய்ய ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 8 இருந்து 11 வரைக்கும் பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னா, அந்த அம்மோனியரை மொத்தத்துல அவங்க வந்து முறியடிச்சிடுறாங்க, அவங்கள வந்து தோல்வி அடைய பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த தோல்வி அடைய பண்ணின பிறகு அந்த 11வது வசனத்துல மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்துக்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த 12வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க. சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்புக் கொடுங்கள் என்றார்கள். இப்ப என்னன்னு சொன்னா, இந்த சம்பவம் தான் உண்மையாகவே இவன் வந்து ராஜாவா இருக்க போறான் அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சம்பவமா மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுக்கு முன்னால ஒரு கூட்டம், ஒரு மைனாரிட்டி கூட்டம் வந்து இவனா நம்மளை ரட்சிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அவங்களை எதிர்த்து மற்றவங்க பேசுறதுக்கு ஒன்னும் வாய் இல்லாம இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கும் ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா போயிடுமோ, சில நேரத்துல மைனாரிட்டி சொல்றது வந்து ரொம்ப உண்மை போல ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இவங்களும் மற்றவங்களும் வந்து வாயடைச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு தைரியம் வருது. மற்ற மக்கள்லாம் வந்து இப்படியாக சொன்னவனை கொண்டு வாங்க, நம்ம கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் இடத்துல அவங்க வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது சவுல் அந்த இடத்துல மிகவும் ஒரு அழகாக ஒரு மரியாதையோடு அவன் நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அந்த 13வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சவுல், இன்றைய தினம்
ஒருவரும் கொல்லப்படலாகாது. இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை அருளினார் என்றான். அதுக்கு அடுத்த வசனம். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான். அப்ப இப்ப இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே தான் இப்ப சாமுவேல் என்ன செய்யறான்னா, சரி ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து மக்களுடைய சப்போர்ட் அந்த இடத்துல இல்லை. ஏன்னு சொன்னா அது ஒரு கலக்கமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னா அவங்க அதாவது தேவனுக்கு பிரியமில்லாததை அவங்க கேட்டாங்க. அப்ப தேவனுக்கு பிரியமில்லாததை கேட்டுட்டு சில நேரத்துல நம்ம வந்து சிலதை வந்து வற்புறுத்தி இன்னொருத்தவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு, ஒருவேளை நம்ம அப்பா அம்மா கிட்டயோ இல்ல மனைவி கிட்ட இருந்தோ கணவன் கிட்ட இருந்தோ இல்ல எங்க இருந்தோ நம்ம வந்து சில நேரத்துல வற்புறுத்தி நம்ம வாங்கிட்டு, ஆனா அவங்களுக்கு விருப்பம் இல்லாத அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை உபயோகப்படுத்த நம்ம கொஞ்சம் யோசனையோட இருப்போம். அது போல இந்த ஜனங்களும் வந்து ராஜாலாம் வந்தாச்சு, இருந்தாலும் அந்த ஒரு உற்சாகம்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அவங்களுக்கு அந்த உற்சாகம் ஒன்றும் இல்லாம போச்சு. ஆனா இப்பதான் அந்த மக்களுடைய கோஆபரேஷன் வந்தது, மக்களுடைய அந்த அந்த ஒத்துழைப்பு வந்தபடினால சாமுவேல் சொல்றான், நம்ம எல்லாரும் கில்காலுக்கு போயிட்டு அங்க என்ன செய்யலாம், ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நம்ம ஒரு அரசாங்கத்தை நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ணலாம், வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 15வது வசனத்தை படிக்கலாம். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். இப்ப ஏற்கனவே 10வது அதிகாரத்தினுடைய 24வது வசனத்துல அவர்கள் என்ன செய்தாங்க, இந்த ராஜாவை வந்து முடிசூட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதாவது அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் அந்த அதே காரியத்தை இவர்கள் திரும்பவும் செய்து இன்னும் சமாதான பலிகளை செலுத்தி கர்த்தருடைய சமூகத்துல அதை வந்து முறைப்படி அதை வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க, திரும்பவும் அதை அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த 11வது அதிகாரத்துல 2 வித்தியாசமான காரியங்கள். ஒண்ணு வந்து அந்த யாபேஸ் கேலையாத், அதை வந்து அந்த அம்மோனியருடைய கையிலிருந்து சவுல் வந்து விடுவித்தான். அந்த விடுவித்தது நிமித்தமாக இந்த சவுல் வந்து இப்பொழுது ஒரு அதாவது ஒரு ஒரு இன்டைரக்ட் இல்லைன்னு சொன்னா ஒரு பாசிவ் கிங்கா இருந்தவன் இப்ப வந்து ஒரு ஆக்டிவ் ராஜாவா அவன் மாறினான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப அடுத்தது 12வது அதிகாரத்துக்குள்ள நம்ம போவோம். 12வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இப்ப வந்து இந்த ராஜாவை முடிசூட்டினதுக்கு அப்புறம் இட்ஸ் லைக் அதாவது ஒரு முடிசூட்டு விழாவுல பேசுகிற ஒரு பேச்சு. அதே வேளையில சாமுவேலுக்கு வந்து ஃபேர்வெல் அட்ரஸ். சாமுவேல் வந்து தன்னுடைய, அதாவது இதுக்கப்புறம் வந்து சாமுவேல் வந்து தீர்க்கதரிசி ஊழியத்தை செய்துட்டு இருந்தான். ஆனா வந்து இந்த நியாயாதிபதியா இருந்தது வந்து இந்த 12வது அதிகாரத்தோட முடிகிறது. ஆகினால இது வந்து இட்ஸ் கால்ட் as Samuel's farewell speech at Saul's coronation. அந்த சவுலினுடைய முடிசூட்டுதலின் போது சாமுவேல் தன்னுடைய வழி அனுப்பு உரையை என்ன செய்யறான், அந்த இடத்துல பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். So the speech of Samuel is more of a farewell address. He was not a judge after this incident. Still his prophetical ministry has not ended. அதுதான் நம்ம இப்பதான் பார்த்தோம். ஆக இதோடு அவனுடைய அந்த நியாயாதிபதி நியாயம் விசாரிக்கிற காரியம் முடிகிறது. ஆனா அந்த தீர்க்கதரிசி என்கிற அந்த ஊழியம் வந்து தொடருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்னொன்னு சொல்லுவாங்க, சாமுவேல் வந்து கடைசி நியாயாதிபதி, முதல் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அபிஷியலா ஒரு ஒரு தேசம் முழுவதுக்கும் தெரிந்த ஒரு பிரத்யேகமான ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னா சாமுவேல் முதல் தீர்க்கதரிசி, நியாயாதிபதிகள்ல கடைசி நியாயாதிபதி. ஒருவேளை சாமுவேல் வந்து அபிஷியலா வேதத்துல வந்து, அதாவது நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இருக்கக்கூடிய நியாயாதிபதிகளுடைய லிஸ்ட்ல சேரலனாலும் கூட இந்த சாமுவேலினுடைய முதல் பகுதி, இந்த அதிகாரம் வரைக்கும் அவன் வந்து நியாயம் விசாரிக்கிற அந்த ஒரு காரியம் தான் வந்து சாமுவேலுக்கு வந்து பிரதானமான ஒரு ஊழியமா இருந்தது.
தீர்க்க தரிசன ஊழியம் அப்படியே கொஞ்சம் இருந்தது. இப்ப இதுக்கப்புறம் அவனுக்கு வந்து சாமுவேலுக்கு முழுக்க முழுக்க அந்த தீர்க்கதரிசி ஊழியத்துல அவன் வந்து இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுல சாமுவேல் பேசக்கூடிய அந்த பேச்சுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இத முதல் 5 வசனங்களை ஒரு பகுதியா பிரிக்கலாம், 6 இருந்து 15 வரைக்கும் நம்ம ஒரு பகுதியா பிரிக்கலாம், அதுக்கப்புறம் 15 இருந்து அந்த அதிகாரம் முடிய என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ இன்றைக்கு முடியும்னு சொன்னா 15வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிப்போம். இல்லைன்னு சொன்னா முதல் 5ஐயோ இல்லை எது வரைக்கும் நம்மளால போக முடியுமோ அவ்வளவு நம்ம போகலாம். இப்ப இந்த 1 to 5 வரைக்கும் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, சாமுவேல் வந்து தன்னுடைய அதாவது நியாயம் தீர்க்க ஆரம்பித்த நாளிலிருந்து, இன்னும் சொல்ல போனா சின்ன வயசுல இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கைய ஜனங்களுக்கு முன்பாக அவன் வைக்கிறான்னு சொன்னா என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த இடத்துல அதாவது அவனுடைய நீதியை வந்து ஜனங்களுக்கு முன்பாக சொல்றான், ஜனங்களுக்கு முன்பாக அந்த இடத்துல சொல்லுகிறான். அதாவது அவனுடைய இன்டெகிரிட்டி, அவனுடைய கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை ஜனங்களுக்கு முன்பாக அவன் வைக்கிறான். நான் நல்லவன் சொல்லிட்டு நானே சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் வந்து சொல்றான். அதாவது சாமுவேல் not only cleared his own character but set an example before Saul while he showed the people their ingratitude to God and to himself. ஆக இந்த வெளியே போகிறவன் சரி நம்ம காலம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகாதபடிக்கு நான் உங்களுக்கு முன்பாக நான் உத்தமனா இருந்தேன், நான் வெளியே போறதுக்கு முன்னாடி என் பேர்ல உங்களுக்கு ஏதாவது மனக்குறை இருந்தா நீங்க சொல்லுங்க, அதை நான் சரிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல தலைவனுக்கு ஒரு அடையாளமாய் இந்த சாமுவேல் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுல முதலாவது வசனத்தை நம்ம வாசிப்போம். முதலாவது வசனம், அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்ப என்ன சொல்றான்னா, நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டு உங்களுக்கு நான் என்ன செய்தேன், ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். I have heeded your voice in all that you said to me. என்னிடத்துல நீங்க சொன்ன எல்லாவற்றிலும் உங்களுக்கு நான் செவி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். So this is a great character as long as such heeding has not displeased God. அதாவது இது ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணாதிசயம். நான் தான் சொல்லணும், நீங்க தான் செய்யணும் அப்படின்னு இல்லாதபடிக்கு அவங்க யாராவது வந்து அவர்கள் வந்து இவனிடத்துல வந்து நீங்க இப்படி செய்யுங்க சாமுவேல், எங்களுக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றது, நான் தான் தலைவன், நான் தான் சொல்லுவேன், நான் தான் பாஸ்டர், நான் தான் சொல்லுவேன், நீங்க ஒன்னும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒருவேளை அப்படியும் அவன் வந்து அந்த 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 வார்த்தைகளை அவன் சொல்லாதபடிக்கு அவன் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஒரு தலைவனானவன் வந்து ஜனங்களுடைய விருப்பத்தை அறிந்து நடக்க வேண்டியவனா இருக்கிறான். அதே நேரத்துல ஆன் தி அதர் ஹேண்ட் என்னன்னு சொன்னா, ஒருவேளை தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் நடுவுல அவன் இருக்கிறபடினால since he was God appointed, கர்த்தருடைய நீதி நியாயங்களை நிலைநிறுத்த வேண்டி இருக்கிறபடினால எல்லா நேரத்திலையும் கேட்க முடியாது, ஆனா கேட்க வேண்டிய நேரங்கள்ல கேட்க வேண்டியவனாய் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னு சொன்னா ஆண்டவரே சொல்றார், நீ வந்து இந்த காரியத்துல அவங்க சொல்றத நீ கேளு, எனக்கும் எதிரானதுதான் கேட்கிறாங்க, உனக்கும் எதிரானதான் கேட்கிறாங்க, ஆனா வந்து இந்த காரியத்துல நீ அவங்களுக்கு நீ விட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நியாயமான எல்லா அதாவது அநியாயமான எதுக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் வந்து அப்படியே ஒத்த கால்ல அவன் வந்து நிற்காதபடிக்கு என்ன செய்கிறான், இதை அவன் வந்து அங்க விட்டு கொடுத்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 2வது வசனத்துல ஒரு தலைவனுக்குரிய ஒரு அறிகுறியை நம்ம பார்க்கிறோம், ஒரு கேரக்டரை பார்க்கிறோம். இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார், நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன், என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள், நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இப்ப சொல்றான் இந்த கடைசி பகுதி, நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கியமா இருக்கிறது. அதாவது his life was an open book. அவனுடைய வாழ்க்கை வந்து சின்ன வயதுல இருந்தே எல்லாருக்கும் முன்பாக ஒரு
திறந்த புத்தகமா இருந்துச்சு. அததான் இந்த இடத்துல அவன் வந்து சொல்றான், நான் சின்ன வயது முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாகத்தான் நான் வாழ்ந்து வரேன். எங்கேயோ போய் அவ்வப்போது நான் ஒளிந்து கொள்ளல, இல்ல எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய வாழ்க்கையை நான் வச்சிடல, எனக்கென்று சொல்லி ஒரு 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 தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதாவது பப்ளிக் லைஃப்னு சொல்லிட்டு ஒண்ணு, பிரைவேட் லைஃப்னு சொல்லிட்டு நான் வைக்கல. நான் என்ன செய்தேன், சின்ன வயது முதற்கொண்டு, நான் பெரியவனான பிறகு மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன தீர்க்கதரிசியை அழைத்த பிறகு மட்டும் இல்ல, நான் சின்ன வயது முதற்கொண்டு உங்களுக்கு முன்பாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்க வாழ்ந்தா? அந்த ஆசரிப்பு கூடாரத்துல. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் இவனுடைய வாழ்க்கை, இவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயது முதற்கொண்டு இந்த ஜனங்களுக்கு இந்த முதிர் வயது வரைக்கும் இவனை குறித்து எல்லாம் தெரிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இது இன்னொரு முக்கியமான ஒரு காரியம். அது வந்து இந்த அமெரிக்காவில் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஒருத்தன் வந்து அதாவது ஒரு பிரசிடென்ட்டுக்கு போட்டி போடுறாங்க, ஒரு கவர்னருக்கு போட்டி போடுறாங்க, இல்ல ஒரு காங்கிரஸ்மேனுக்கோ செனட்டருக்கோ போடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ், அவங்களுடைய சொத்து எவ்வளவு வச்சிருக்கிறாங்க, என்ன வரி கட்டினாங்க, என்ன செஞ்சிருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், மக்களுக்கு முன்பாக அவங்க வைக்கணும். ஒருவேளை சட்டம் படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் அப்படி அவங்க ஜனங்களுக்கு முன்பாக அதை திறந்து வைக்கும் பொழுது அவர்களுடைய இந்த ஃபைனான்ஸ்ல சில அநேக காரியங்கள்ல அவங்களுடைய கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய இன்டெகிரிட்டி என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். அப்ப மக்களுக்கு வந்து அவர்கள் மேல ஒரு நல்ல அபிமானம், ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து உண்டாகும். ஆகையினால இந்த இடத்துல நம்ம இதுதான் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை வந்து மக்களுக்கு முன்பாக ஒரு திறந்த புத்தகம் போல இருந்தது. இது ஒரு தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு குணாதிசயம். நானும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாதபடிக்கு நம்ம எந்த பொறுப்புல நம்ம வந்திருக்கிறோம், நம்ம வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாருன்னு சொன்னா அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை கூடுமான வரைக்கும் மக்களுக்கு முன்பாக ஒரு 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 கண்ணாடி வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களை போல தலைவர்கள் வந்து இருக்க வேண்டிய ஒரு 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 அவசியம் இருக்கிறது. அது வந்து ஒரு நல்ல குணாதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்தது 3வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையா இருந்தேன், சொல்லுங்கள், அப்படியுண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். ஆமா, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும், even while he is leaving his political office he wanted to keep his integrity intact. அவனுடைய அந்த ஒரு ஒரு நீதியை வந்து அவன் வந்து சரியா வச்சிருக்கணும். நான் நீதிமான், நான் எல்லாம் நிறைய நல்லா செஞ்சேன், நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லல. ஒரு சின்ன ஒரு புகார் என் மேல இத்தனை வருஷம் நான் வந்து உங்களை வந்து நியாயம் விசாரித்தனேன், இதுல வந்து நியாயம் விசாரித்ததுல ஒரு சின்ன புகார் ஒருவேளை என்னுடைய மகன்கள் மேல இருந்தது. ஏன்னா அவங்க வந்து பெரியவங்க, வளர்ந்து போனவனுங்க, ஆனா அவங்களை நான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு முன்பாக நான் உத்தமமா நடந்திருக்கிறேன், யாரிடத்திலும் ஒரு சின்னதையும் நான் வந்து வாங்கினது கிடையாது. அப்படி நான் வந்து அந்த என்ன வந்து நீங்க இப்ப ராஜா இருக்கிறார், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின ராஜா இந்த இடத்துல இருக்கிறாரு, இந்த ராஜாவே சாட்சி, நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். இப்ப வந்து என் மேல நீங்க வந்து என்ன குற்றச்சாட்டு நீங்க சொல்ல முடியும், என்ன குற்றச்சாட்டு நீங்கள் சொல்ல முடியும்னு சொன்னா ஒரு ஒரு பெருமையோட கூட பேசல. யாராவது குறை சொல்ல முடியுமா, நான் ரொம்ப யோக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உண்மையாவே சின்சியராவே சாமுவேல் கேட்கிறான், அப்படி யாராவது சொல்றாங்களா, அப்படி யாராவது என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட குறைகளை எங்கேயாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்சிருப்பேனா அப்படின்னு சொல்லுவதை தெரிந்து கொள்ளும்படியாக கேட்கிறான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த கடைசி பகுதியில இருக்கு, என்ன சொல்றான், அப்படியானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். இது ஒரு ஆவிக்குரியவர்களுடைய ஒரு மனநிலைமை. இதை நான் என்னுடைய அறிவு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, முழு இஸ்ரவேலையும் நான் நியாயம் விசாரிச்சிருக்கிறேன், ஆனா யாரிடத்துலயாகிலும் நான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்படி செஞ்சிருந்தா நீங்க சொல்லுங்க, அதை நான் என்ன செய்யறேன், நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். நான் வந்து யாரிடத்துலயாகிலும் வாங்கினதை திரும்ப கொடுக்கிறேன்னு வேற யார் சொன்னது?
சகேவை நம்ம பார்க்கிறோம். அது தேவனாலே தொடப்பட்டு தேவனோடு நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய இன்னொரு நல்ல பண்பு. நம்ம மனுஷர்கள் தவறுகிறோம், ஒருவேளை அறிந்து இல்லைனாலும் அறியாம ஒருவேளை செஞ்சிருந்திருக்கலாம். ஆனா அதை கூட நம்ம என்ன செய்யணும், அதை தோண்டி எடுத்து யாராகிலும் என்ன நீங்க குற்றம் சுமத்துவீங்களா, இப்படிப்பட்ட காரியத்தை பற்றி எதையாகிலும் ஒன்று இருக்கிறதா, உங்களுக்கு மனக்குறை இருக்குதா, அப்படி இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, நீங்க சொல்லுங்க, நான் அதை சரிப்படுத்துறேன். ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, நீ காணிக்கை செலுத்த வரும்பொழுது எப்படி இருக்கு வசனம், அதாவது உன் சகோதரனுக்கு உன் பேர்ல குறை உண்டான, உன் சகோதரனுக்கு எனக்கு யார் மேலேயும் குறை இல்லை, ஆகையினால என் மனசு பாரம் இல்லாம இருக்குது, ஆகையினால நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்து வைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ வைக்க கூடாது. வேற யாராவது உன் மேல கோச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் காணிக்கை வைக்க கூடாது. நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, மற்றவர்கள் நம்மை மன்னிக்கும்படியாக நம்ம அவர்களிடத்துல போய் சீர்பொருந்தணும். அதுதான் இந்த இந்த காரியங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. ஆக எல்லாம் ஓகே ஓகே ஓகே, எங்கோ ஒருவனோ இல்ல ஒரு சின்ன பிள்ளையோ ஒரு வாலிபனோ ஒரு வயோதிபனோ யாரோ ஒருத்தர் நம்ம மேல குறை சொல்றாங்க, அது பரவாயில்ல, இவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரே ஒரு குறை தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்க சொல்றான். அதுவும் போகக்கூடிய காலத்துல, இருக்கக்கூடிய காலத்துல கூட சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் முடிச்சுட்டு போகக்கூடிய காலத்துல நான் அதை திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே சாமுவேல் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த ஒரு நல்ல பண்புகளை உடைய ஒரு தலைவன் தன்னுடைய அந்த இன்டெகிரிட்டி, தன்னுடைய ரைச்சியஸ்னஸ், தன்னுடைய நீதியை அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யறான், உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறான், ஸ்திரப்படுத்திக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப இவன் போகிறான், அடுத்தது யார் தலைவராக போறது, சவுல் தலைவராகிறான். ஆக இந்த சாமுவேல் 1000 ஊழல் குற்றச்சாட்டுகளோட கூட இவர் பதவியை முடிச்சிட்டு போனா, இப்ப அடுத்தவன் என்ன நினைப்பான், சாமுவேல் செய்யாதா, இல்ல இன்னொருத்தன் வருவான், சவுல் ராஜாவே இது எனக்கு ஒரு ஃபேவர், இப்படி செய்யுங்க, அது நான் உங்களுக்கு ஒரு லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, சவுல் இப்படி சொல்றான்னு வச்சுங்க, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. என்னையா உங்களை அபிஷேகம் பண்ணார சாமுவேல், அவரே லஞ்சம் வாங்கினார், ஒரு காரியத்துல எனக்கு சாதகமா நியாய தீர்ப்பு சொல்றதுக்காக லஞ்சம் வாங்கினார், அதனால நீங்க வாங்குங்க, நீங்க ராஜா தானே, உங்களை யாரு கேள்வி கேட்கறதுக்கு, அவராவது தீர்க்கதரிசி நியாயாதிபதியா தான் இருந்தாரு, நீங்க ராஜா தானே. அப்ப இன்னொருத்தனும் சொல்லக்கூடாது, இங்கே சவுலும் ஓ சாமுவேலே இப்படி ஒழுங்கினமா தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நாமும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆக அதனால தான் அந்த ராஜாவை நிறுத்தி வச்சுட்டு ஜனங்களோட பேசுறான். ராஜா சாட்சி, நீங்க இப்ப நான் என்னுடையதை நான் பேசுறேன், நீங்க என்ன உங்களுடைய குறைகள் என்ன, காரியம் என்ன, குற்றச்சாட்டாத நீங்க என்னிடத்துல சொல்லுங்க என்று சொல்லி அந்த இடத்துல அவன் கேட்கிறவனாய் காணப்படுகிறான். அந்த அளவிற்கு அவன் ஒரு தெளிவுள்ளவனாக, இல்லைன்னு சொன்னா ஒரு உண்மை உள்ளவனாக, ஒரு நிரபராதியான மனுஷனாய் அவன் இருந்தான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 4-5 வசனங்களை யாராவது ஒருத்தர் படிங்க. அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியா இருக்கிறார், அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். அப்ப என்ன அழகா இருக்குது பாருங்க. இதுல நம்ம நிறைய காரியங்களை, நம்ம லீடரா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், நிறைய காரியங்கள் நம்முடைய பர்சனல் லைஃப்ல கூட நமக்கு ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவர்கள், முதிர்ச்சின்னா வயதானவங்களை பற்றி சொல்ல, நம்முடைய அறிவு அனுபவம் நம்முடைய குணாதிசயங்கள்ல நம்ம ஒரு மேல் நிலைமையில இருக்கிறவர்களுடைய ஒரு காரியம் இப்படியா இருக்கும். அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, இல்ல நீங்க எங்களுக்கு யாருக்கும் எந்த அநியாயம் செய்யல, எங்களுக்கு இடுக்கன் செய்யல, எங்க கையில இருந்து நீங்க ஒன்னும் வாங்கல. அப்ப உடனே சாமுவேல் சொல்றான், அப்ப நீங்கள் என் கையில ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை, என்னிடத்துல நீங்க ஒரு குறையும் யாரும் கண்டுபிடிக்கல
அப்படின்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியா இருக்கிறார். the first witness வந்து ஆண்டவர், தேவன் நமக்கு சாட்சியா இருக்கிறார். அடுத்தபடியாக சொல்றான், அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள் அவர் சாட்சிதான் என்றார்கள், அவர் சாட்சிதான் என்று சொன்னார்கள். ஆகையினால இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம், தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும், மனுஷனும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில அதுதான் வந்து அதிகமாக தவறி போகிறது. கடவுளுக்கு முன்னால நான் வந்து யோக்கியமா இருக்கிறேன், அது போதும், மனுஷன் யாரு என்ன சொன்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுகிறவர்களா இருக்கக்கூடாது. ஒருவேளை அநியாயமாய் குற்றம் சுமத்துகிற காரியங்கள் வேற, ஆனா நியாயமாய் குற்றம் சுமத்துவாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு குற்றத்தை யாராவது சுமத்துறாங்கன்னு சொன்னா அதுல நியாயம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது அந்த குற்றச்சாட்டை நம்ம வாங்கி அந்த குற்றச்சாட்டை ஆராய்ந்து பார்க்கணும். உண்மையாகவே இவங்க பண்ற அந்த அக்யூசேஷன் வந்து கரெக்டா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து நம்ம பார்த்து அதை சரிப்படுத்தணும்னா சரிப்படுத்தணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதற்கு மேல நம்ம வந்து எடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்கிறவர்களா இருக்கணும். ஆக இந்த இடத்துல தேவனும் இவன் உத்தமன் என்பதற்கு சாட்சி, ராஜாவும் சாட்சியாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்துல 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இதோட கூட அந்த இடத்துல அதை சாமுவேல் வந்து முடிக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். So he is a great model for all servants who leave their office. தங்களுடைய அதாவது வேலை செய்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, அதை விட்டுட்டு போகிறவர்களாய் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவன் வந்து ஒரு உத்தம ஒரு மாதிரியாக, ஒரு மேலான ஒரு மாதிரியாக சாமுவேல் அந்த இடத்துல இருந்தான் என்று சொல்லி அந்த முதல் 5 வசனங்களில பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 6ல இருந்து 15 வரைக்கும் இப்ப சாமுவேல் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, திரும்ப இப்பொழுது ஓகே, இப்ப என்னுடைய காரியத்தை சரிப்படுத்தியாச்சு, இப்ப உங்களுடைய காரியத்தை நான் பேசுறேன், உங்களுடைய காரியத்தை நான் பேசுறேன். So after proving his uprightness, he points out the rejection of him by the people of Israel was indeed a rejection of Yahweh, who had provided the leadership since Moses and Aaron. அதாவது இதுல இப்ப சாமுவேல் என்ன சொல்ல வருகிறான் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து தனக்கும் ஜனங்களுக்கும், அதாவது தலைவனுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுனுடைய காரியங்களை முடிச்சான். இப்ப என்ன பேசுறான்னு சொன்னா, இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா, ஓகே, இப்ப உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஒன்றும் கிடையாது, இப்ப நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியங்கள்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை, நான் உங்களிடத்துல சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை, நீங்களும் என்னிடத்துல சரிப்படுத்தணுன்ற காரியங்களும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஒண்ணு, தேவனுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு, தேவனுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு, அதை பற்றி இப்பொழுது நான் பேச விரும்புகிறேன், இப்பொழுது நான் பேச விரும்புகிறேன் என்று சொல்லி சாமுவேல் அந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு, பழைய காலத்தை, அதாவது மோசேனுடைய காலத்திலிருந்து அதை எடுக்கிறான், ரொம்ப சுருக்கமா எடுக்கிறான். அந்த மோசேனுடைய காலத்திலிருந்து எடுத்து தற்காலத்துல என்ன நடந்தது, எதிர்காலத்துல இந்த 2 காரியங்களை வச்சு நீங்க எப்படிப்பட்டவர்களாய் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் அவன் என்ன செய்கிறான், ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இந்த 6வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் 6வது வசனத்தை வாசிங்க. அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. ஆமா, இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, அதாவது the leadership was by the Lord, தலைமைத்துவத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்கிறத இந்த இடத்துல அவர்களோடு கூட அந்த இடத்துல பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 7வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களோட நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். So இப்ப என்ன சொல்றான்னா, Samuel was accusing the people regarding their relationship to him. He actually it should be in the negative. Samuel was not accusing, and then he is turning to the relationship, to their relationship, to the relationship between the Lord and the people. அதான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அப்ப இந்த 7வது வசனத்துல இப்ப இந்த ஜனங்களை ஏதோ குறை சொல்லணும்,
தலைவனா இருக்கிறபடினால இவன் நீதிமானா இருக்கிறபடினால அவங்க மேல குறை சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் கிடையாது. இல்லைன்னு சொன்னா ஏதோ தலைவன்றபடினால கட்டாயம் இவங்களுக்கு புத்தி சொல்லி ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு நிர்பந்தத்தினாலையும் பேசல. காரியங்களை அலசி ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு காரியங்களில நீங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும் என்கிறதை குறித்து தான் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறோம். அடுத்தது 8, 9, 10, 11 ஒவ்வொருத்தர் ஒரு வசனமா நம்ம வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர்களை யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். 9. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாதிபதியாகிய சிசராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாபியர் ராஜாவின் கையிலும் விற்று போட்டார்கள். இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம். இப்பொழுதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் எருபாகாலையும் பேதானையும் யெப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். இப்ப இதுல என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, Samuel starts from God rescuing them from Egypt through Moses and Aaron and the people of Israel following the foreign gods which led them to slavery again in order to bring them repentance and restoration. அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இப்ப அதாவது மோசேயிலிருந்து அந்த காரியத்தை கொண்டு வர, அப்ப மோசேயும் ஆரோனும் உங்களை அந்த எகிப்தினுடைய கையில இருந்து விடுவித்தாங்க. அப்ப விடுவித்து உங்களை இந்த கானானுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த கானான்ல கொண்டு வந்தா நீங்க என்ன செய்தீங்க? அந்நிய தேவர்களை பின்பற்றி நீங்க விக்கிரக ஆராதனை செய்தபடினால தேவன் என்ன செய்தாரு? உங்களுக்குள்ள ஒரு மனமாறுதல் வர வேண்டும் என்பதற்காக உங்களை அந்நிய ராஜாவினுடைய கையிலே அனுப்பினார். அது கூட ஆண்டவர் அவர்களுக்கு ஒருவேளை வெளிப்படையாக அது தண்டனை போல இருந்தாலும் தேவன் அந்த தண்டனையில அதனாலதான் we don't call it as a punishment, we call it as a chastisement அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தமிழ்ல தண்டனை அப்படின்னு இருக்கும், அதாவது தமிழ்ல சிட்சை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப அந்த சிட்சை என்ற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நம்ம ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய காரியத்தை கொடுப்பதனுடைய காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு மனம் திரும்புதலை உண்டு பண்ணணும் அப்படி என்பதற்காக. அதாவது நம்முடைய நிலைமை நம்ம செய்த தவறுனாலே வந்திருக்கிறது என்கிற ஒரு உணர்வு ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் அதை சிட்சிக்கிற ஒரு செயல். ஆக இதை தேவன் செய்தார். கடைசியில நீங்க என்ன செய்தீங்க? மனம் திரும்புறீங்க. அப்ப மனம் திரும்பின பொழுது தேவன் என்ன செய்தார்? மறுபடியும் உங்களை விடுவித்தார் என்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா சத்துருவனுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப 12வது வசனத்தை ஏற்கனவே நம்ம படிச்சோம். என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க இப்படி எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு எதிரி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்க நிதானம் தவறி என்ன செய்துட்டீங்க? நீங்க ராஜா வேணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு ராஜாவா இருந்தோம். 12வது வசனத்துல தான் பார்க்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவா இருந்தோம், நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். ஆகையினால இப்ப அவர்களுடைய காரியங்களை, ஆவிக்குரிய பிரச்சனை என்னது என்பதை என்ன செய்யறான்? சாமுவேல் அவர்களுக்கு முன்பாக விவரித்து காண்பித்து கொண்டு வருகிறான். கர்த்தர் இவ்வளவு அழகா நடத்தினாரு, நீங்க என்ன செய்தீங்க? ராஜா வேணும், நீங்க அது ஆண்டவருக்கு பிரியமில்லைன்ற ஒரு வார்னிங் வந்தாலும் நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல எங்களுக்கு ராஜா கட்டாயம் வேணும் தான், வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா நீங்க ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது 13வது வசனத்தை வாசிப்போம். இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார், இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அதாவது ஒன்று ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இன்னொன்னு ராங் சாய்ஸ்.
தவறான ஒரு தெரிந்தெடுத்தல், தவறான ஒரு தெரிந்தெடுத்தல். தேவனை தள்ளினது மாத்திரம் அல்ல, அவர்களுடைய தெரிந்தெடுப்பு தவறாய் போனது. ஆக அவர்களுடைய விருப்பம் தவறாய் போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை நம்ம ஆண்டவரை நம்ம தள்ளுகிறது இல்ல மறந்து போகிறதுன்னு ஒண்ணு, ஆனா அதுக்கும் மேல நம்ம எடுக்கிற தவறான ஒரு தீர்மானங்கள் இல்ல எடுக்கிற விரும்புகிற தவறான காரியங்கள், இவைகளை குறித்து நம்ம கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 14, 15 அந்த 2 வசனங்களை படிக்கலாம், நம்ம முடிச்சிடுவோம் படிச்சு. நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். இப்ப இந்த 2 வசனங்கள்ல சாமுவேல் சரி இப்ப நான் போறேன், நடந்து போனதெல்லாம் நடந்து போச்சு, இப்ப 2 குரூப் இருக்கிறீங்க, ஒண்ணு ஆளுகிறவன், இன்னொன்னு ஜனங்கள். அப்ப மக்களும் ராஜாவும் என்று சொல்லி நீங்க இருக்கிறீங்க. இப்ப என்ன செய்யணும், நீங்க இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆண்டவர் உங்களுடைய தவறான விருப்பத்தை கூட உங்க கையில கொடுத்துட்டாரு. ஆனா அப்படி கொடுத்துட்ட பிறகு இப்பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுதான் 14வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணக்கூடாது. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது என்று சொல்லி சொல்றாரு. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், அதே நேரத்துல ராஜாவும். இஸ்ரவேல் ஜனங்களும் ராஜாவும். ஆக மக்களும் தலைவனும் 2 பேருமே கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆக ராஜாவாயிட்டா ராஜா மனுஷருக்கு தான் ராஜா, ஆனா தேவனுக்கு அவன் ஒரு சாதாரண ஒரு இஸ்ரவேலன் தான். அவன் ஒரு சாதாரண ஒரு பென்யமீன் கோத்திரத்தான் தான். ஆக அந்த ஒரு கவனத்துல அந்த ஒரு எண்ணத்துல இருக்கணும். ஆக தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது, நம்பர் 1. அடுத்தது கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இருக்கணும். ஒரு சின்ன காரியத்தை செய்யணும்னு சொன்னாலும், கர்த்தர் இருக்கிறாரே, அவருக்கு அது பிடிக்குமா, அவருக்கு அது பிடிக்காதா, அவரை நம்ம கோபப்படுத்துவோமா, இல்ல அவருடைய மகிமையை நம்ம எடுத்து போட்டுருவோமா, இல்லைன்னு சொன்னா நம்ம விக்கிரக ஆராதனை செஞ்சு அவரை நம்ம கோபப்படுத்துவோமாக தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் 3வது அவரை சேவிக்க வேண்டும். எப்பொழுதும் அவரையே நம்ம ஆராதித்து கொண்டு இருக்க வேண்டும். அப்ப அவரையே நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்ம விக்கிரகங்களை நம்ம தொடக்கூடாது என்கிறத அதுல நம்ம பார்க்கிறோம். அவரை நீங்கள் சேவித்து, அதுக்கப்புறம் 4வது அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பயந்து நடக்கிறது ஒண்ணு, சில நேரத்துல அப்படியே பயந்து இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா என்ன செய்வாங்க, அதாவது ராஜாவுக்கு பிடிக்காத காரியத்தையோ இல்ல தேவனுக்கு பிடிக்காத காரியத்தையோ அப்படி மறைமுகமா செய்து கொண்டே இருப்பாங்க. ஆகையினால நம்ம பயப்படுகிறது, தேவனுக்கு பயப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்பதான் அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு இட் வில் பி எ ஹெல்தி ஃபியர். அது ஒரு ஆரோக்கியமான ஒரு பயமா இருக்கும். ஆகையினால இந்த 4 காரியங்கள், ஆண்டவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணக்கூடாது, அவருக்கு பயந்து நடக்கணும், அவரை சேவிக்கணும், அவருடைய சத்தத்திற்கு நீங்க கீழ்ப்படியணும். அப்படி செய்யும் பொழுது இங்க சொல்றாரு, நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். அப்ப தேவனை பின்பற்றுகிறேன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடையாளங்கள் என்ன? இந்த காலத்துல நல்லா சொல்லிடுவாங்க, நான் கிறிஸ்தவன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நான் பின்பற்றேன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன். அப்ப இங்க சாமுவேல் சொல்றாரு, நீங்க யாராவது கர்த்தரை நீங்க நான் பின்பற்றி, நான் ஆண்டவரை தான் நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னா இந்த 4 காரியம் இருக்கணும். இந்த 4 காரியம் இல்லைன்னா நீங்க என்னதான் சொன்னாலும் நீங்க கர்த்தரை பின்பற்றுவதாய் அது அர்த்தம் கிடையாது என்கிறதனுடைய அழகான ஒரு காரியத்தை சொல்ற. அப்ப தேவனுக்கு கர்த்தரை பின்பற்றுகிறவனுடைய 4 குணாதிசயங்கள், 4 காரியங்கள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் செய்யக்கூடிய 4 காரியங்கள் என்று இந்த இடத்துல இருக்கிறது. அழகா சாமுவேல் சொல்றார். அதாவது ராஜாவை கனம் பண்ணி உட்கார வச்சுட்டு ஜனங்க கிட்ட மொத்தத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. ராஜா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். மெதுவுல கூட என்ன பண்ணிட்டாரு, ஒரு வார்த்தையும் விட்டுட்டாரு, நீங்களும் ராஜாவும். அப்பதான் ராஜா ஒருவேளை
விழிச்சிருந்துருவோம். ஓ, இவ்வளோ நேரம் அவங்களுக்கு தான் பேசுறாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப இவரு கடைசியில தலைவர் நமக்கும் சேர்த்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து அந்த இடத்துல நினைத்திருப்பான். அப்ப நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். அப்ப நீங்க கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம, அதுக்கு ஆப்போசிட், அந்த கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்க கீழ்ப்படியாம அவருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணி நீங்க அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாக இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. அடுத்தது 16 to 25 வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம், அதாவது இவ்வளவு காரியம் நடந்துட்ட பிறகு இப்ப சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியில சென்ஸ் பண்றாரு. இந்த சாமுவேல் வந்து அப்ப இருந்து நம்மளும் பார்த்துட்டே இருக்கிறோம், இந்த ராஜா கேட்டது தப்பு தப்பு தப்புன்னு இந்த ஆள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. தப்பு தப்புன்னு இவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. கடவுள் தானே சவுலை கொடுத்தாரு இல்லையா? கடவுளுக்கு பிடிக்கலன்னா சவுல் கொடுத்துருப்பாரா? சவுலை ஆண்டவர் கொடுத்துருப்பாரா? அப்ப இந்த சாமுவேல் தான் நடுவுல என்னவோ கடவுளுக்கும் நமக்கு நடுவுல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கிறான் போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அங்க 16வது வசனத்துல அங்க சாமுவேல் சொல்றாரு, இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நீங்க பாருங்க. அப்ப பார்த்துட்டு அப்ப நம்ம அதை ஆக்சுவலா அடுத்த முறை நம்ம பார்க்க போகிறோம். ஆக நான் சொல்ற காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ராஜா கேட்டது உண்மையிலே தப்பு அப்படின்றத நீங்க அப்பதான் நீங்க உணருவீங்க. ஏன்னு சொன்னா சில நேரத்துல நம்ம கேட்கிற காரியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கேட்டது ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருவோம், கேட்டது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைத்து விடுவோம். இது வந்து ஒரு ரொம்ப ஆழமான ஒரு 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 சப்ஜெக்ட், காரியங்கள். அதை வந்து நம்ம அதிகமாக ஆராய்ந்து பார்க்கணும். அநேக நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லியிருப்பாரு, அதுக்கு விரோதமாக நம்ம கேட்டிருந்திருப்போம். அப்படி கேட்டு நம்ம ஜெபம் பண்ணதையும் ஆண்டவர் கொடுத்தும் இருப்பார். ஆண்டவர் கொடுக்காம பிசாசு கொடுத்தான்னு கூட சொல்றதுக்கு இல்லை. இந்த இடத்துல ஆண்டவர் தான் கொடுக்கிறார். பிசாசே அந்த இடத்துல லைன்ல வரல, மக்களா ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டும் கிடையாது. மக்கள் கேட்டதை ஆண்டவர் கொடுத்தார். மக்கள் கேட்டதை விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் தேவன் வந்து அதை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இதற்கு பல காரியங்கள் உண்டு. ஆகையினால இதுல நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னா, தேவன் நம்ம விரும்பி ஜெபம் பண்ணி கேட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் அது தேவனுடைய சித்தமாய் இருந்ததா, தேவனுடைய விருப்பமாய் இருந்ததா அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்முடைய அநேக ஆசீர்வாதங்கள் அதுதான். அதை குறித்து நம்ம அடுத்த வாரத்துல பார்ப்போம். இதை கொஞ்சம் ஏதாவது நீங்க அப்படியே யோசித்து வச்சுட்டு வாங்க, இதை குறித்து நம்ம சிந்திக்கலாம். ஏன்னா இந்த ஒரு காரியத்துல நம்ம வந்து கொஞ்சம் தெளிவா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபமா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப எளிதா இருக்கும். அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லாம இருக்கும். ஏன்னு சொன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவரிடத்துல இருந்து நம்ம வாங்கி அதை ஆசீர்வாதம் சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆக அவைகள் இல்லை அப்படின்னு சொன்னா தேவன் நம்மை உபயோகப்படுத்துகிற விதம் வந்து வித்தியாசமா இருக்கும், தேவன் நம்மை வந்து நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும், தேவன் நம்மை பார்க்கிற விதம் வித்தியாசமா இருக்கும். அதை குறித்து நம்ம அடுத்த வாரத்துல பார்ப்போம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபை கொடுப்பாராக. தலைகளை வணங்கி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஒருவேளை தலைவனா இருக்கலாம், இல்லை நம்ம சாதாரண ஒரு 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 பிரஜை போல நம்ம இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த சாமுவேலினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவனுக்கு வந்து அந்த ஒரு மக்களுக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு திறந்த புஸ்தகமா வச்சு யாரும் குற்றம் சாட்ட அவசியம் இல்லாதபடிக்கு, குற்றம் சாட்ட முடியாதபடிக்கு அவன் வந்து ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு 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 பெரிய பாடம். நம்ம அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதுல நம்ம கவனத்தோடு கூட நம்ம இருக்க வேண்டும். ஆகையினால நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவராக. ஆண்டவரை நாம் பின்பற்றோம் அப்படின்னு சொன்னா இந்த 4 காரியங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆக அவைகள் எல்லாவற்றையும் நம்ம கவனித்து பார்த்து ஆண்டவரை தேவனை உண்மையாக நம்ம பின்பற்றுகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். கர்த்தர் அந்த கிருபையை நம்ம கொடுப்பாராக. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி முடிங்க. Praise the Lord. நன்றி ஆச்சு. நன்றி சொல்கிறோம். ஆமென்.
அப்பா தர்மியான இப்பொழுது வேலைக்கா நன்றியோடு நன்றி ராஜா. ஸ்தோத்தரிக்கிற ராஜா துதிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவர் ஒன்று கூடி ஆண்டவர் இந்த வேதத்தில் உள்ள அந்த பரிசுத்தவான்களை ஆண்டவர் அந்த அருமையான அப்பா அந்த நீதிமானையும் அப்பா அந்த தீர்க்கதரிசிகளை பற்றி நாங்கள் ஆண்டவர் ஆராய்ந்து பார்த்ததுக்கு தான் கிருபை செய்கிறப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா முக்கூட சோதர ராஜா. அப்பா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அப்பா தகவல் அனுதினமும் கத்தாவே அப்பா உங்களுக்கு பிரியமானது மாத்திரம் நாங்கள் செய்யத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தரும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அவர் ஆண்டவரே எவ்வளவு அருமையா இந்த கேள்வி கேட்கிறார் சுவாமி. அப்பா என்ன குற்றம் இருந்தால் இப்போது எனக்கு சொல்லுங்கள், அதை யாரிடத்திலாவது அநியாயமா வாங்கியிருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லி அவ்வளவு அத்தனை சிறு பிள்ளையிலிருந்து அந்த முதிய அந்த கடைசி நாள் வரைக்கும் கூட தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்து அந்த ஜனங்கள் மத்தியில் அப்படி தன்னை அப்படியாய் அவர் தன்னுடைய காலத்தை அப்படி கேட்கிறார் சுவாமி. அப்படியாக எங்களையும் அப்படியாக நாங்களும் அப்ப ஒரு குற்றமில்லாத அப்போ பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர்கள் சுவாமி. எங்களை மற்றவர்கள் பார்க்கும்போது உங்களுடைய சாயில் எங்களை காணப்படுத்தாவே அப்பா. எங்களுக்கு அப்படி குறை இருந்தால் எங்களுக்கு தயவு தகப்பனே முக ஸ்தோத்திரம் ஆண்டவரே முக ஸ்தோத்திரம். எங்களுடைய குறையெல்லாம் மன்னியும் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோமையா. உமக்கு பிரியமானதை மாத்திரம் நாங்கள் செய்தியா ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் உமக்கு பிரியமில்லாத அப்பா எங்களுக்கு காணப்பட்டால் எங்களை விட்டு எடுத்துக்கொள்ளும் அனுதினமும் கத்தாவே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்த வார்த்தை சொல்றப்பா. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும் சொல்லி இருக்கிறது. அப்படியே அப்பா மென்மேலும் பிள்ளை நாங்கள் பரிசுத்தமாய் காணப்பட அப்பா நீதி செய்ததாக கத்தரிகளை நடத்த முடியாது சாமி போல எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தரிகளை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். சோதரமையா அப்பா தாழ்த்து ஒரு அப்பா முக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வாழும்போது கத்தாவே அறியாமலே சில காரியங்கள் அப்பா நாங்கள் சுவாமி அப்பா தகப்பன அப்படிப்பட்ட சுபாவங்கள் எங்களுக்குள்ளே எங்களை தாழ்த்தி இந்த கருத்துல விரும்புகிற பரிசுத்தம் விரும்புகிற கிருபைகளை கருத்துல கொடுக்கிற ராஜா. ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக அவளோடு கூட இருந்து பேசி வருவதற்காக நன்றியோடு ஊழியர்களை ஆசீர்வதியும் கத்தாவே. அப்பா மகனோடு கூட இருந்து கத்த இன்னும் கருங்களான சத்தியங்களை கத்தனை வெளிப்படுத்தி கத்த அது மூலமா எங்களோடு கூட பேசி இன்னும் எங்களை உயிர்ப்பிக்க முடியாது. ஐயாவை பலப்படுத்தும், அப்பா அம்மாவை பலப்படுத்தும், ஆசீர்வதித்தரணும். அப்ப வந்திருக்கிற ஒவ்வொரு சிறியோரையும் பெரியோரையும் என் தேவன் பேராக ஆசீர்வதிக்க முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் அப்பா அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 தேவனே ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா மக நன்றி ராஜா. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல போராளி மறவாதே. ஆமென் ஆமென். Praise the Lord. அது எனக்கு தெரியல என்னன்னு சொல்லி நான் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்.